பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த வாரத்திலேயும் உங்களை எல்லாம் பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் எந்த இடத்துல, உங்கள் வீட்டில் அல்லது ஆஃபீஸில் அல்லது ட்ராவலில் அல்லது எந்த தேசத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இயேசு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். நாம் மகிழ்ச்சியான குடும்பத்தை பற்றி தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம்ல, அதில் இன்றைக்கு ஒரு பகுதியை நம்ம தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்டாக ஒவ்வொரு காரியமாக நம்ம புரிந்து கொள்வது மனதில் ஆழமாய் பதியும். ஒரு குடும்பம்னு வரும்போது கணவன் மனைவி 2 பேர் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த 2 பேரும் இணையும் போது திருமணத்தில் அது தனி குடும்பம். அவங்களுக்கு ஆண்டவர் ஆலோசகராக இருந்து அவங்களை ஆசீர்வதித்து நடத்த விரும்புகிறார். மற்றவங்க அவங்களுக்காக ஜெபிக்கலாம், உதவி செய்யலாம். உள்ளுக்குள்ளே நுழைஞ்சி குழப்பத்தை உண்டாக்கி சமாதானத்தை கெடுத்து விடக்கூடாது. அதனால் பெற்றோர்கள் கூட அதில் கவனம் செலுத்தணும். கணவன் மனைவியாய் திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறவங்க உங்கள் குடும்ப மகிழ்ச்சியாய் அமைக்க நீங்கள் 2 பேர் தான் உத்தரவாதி. நீங்கள் இயேசுவோடு இணைந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைச்சிங்கன்னா அந்த குடும்பத்தில் எப்போவுமே சந்தோஷம், சமாதானம், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். அதில் சும்மா நம்ம இயேசுவை நேசிக்கிறோம், தினம் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோன்னு சொன்னால் போதாது. வசனத்தின்படி வாழுவதற்கு அர்ப்பணிக்கணும். ஒவ்வொன்றுக்குமே பைபிள் ஆலோசனை இருக்குது. ஒரு கணவன் எப்படி நடக்கணும், மனைவி எப்படி நடக்கணும். மனைவிமார்களை குறித்து முதல்ல தியானித்தோம். இப்பொழுது கணவன்மார்களை குறித்து நம்ம தியானிச்சிட்டோம் தனிப்பட்ட முறையில். இப்போ 2 பேரை குறித்து, ஒரு கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கும் போது எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மகிழ்ச்சி இருக்குன்னா என்ன பண்ண வேண்டும். அதில் ஆமோஸ் 3:3 சொல்லுகிறது, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய சேர்ந்து நடந்து போவார்களோ. அதாவது 2 பேர் ஒருமனப்பட்டால் தான் இணைஞ்சு போக முடியும். ஒரு கணவன் மனைவி வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து வர்றாங்க. அவங்க வாழ்ந்த முறை வேறு, இவங்க வாழ்ந்த முறை வேறு. 2 பேரும் இணைந்து ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க, புதிய ஓட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த 2 பேரும் சமாதானமாக ஒருமனமாக இருந்தால் தான் வாழ்நாள் முழுவதும் இணைந்து பயணிக்க முடியும். அதனால தான் நிறைய குடும்பத்தில் பிரயாண தடைப்பட்டு குழப்பங்கள், சண்டைகள், அந்த மாதிரி டைவர்ஸில் போய் நிற்கிறாரு, விவாகரத்தில் போய் நிற்கிறாரு. சென்னையில் விவாகரத்து நடக்கிற அந்த கோர்ட்டில் ஒரு நீதிபதி கிறிஸ்தவங்க, அவங்க ரொம்ப வேதனையோடு சொன்னாங்க, பிரதர், கிறிஸ்தவ குடும்பம் தான் நிறைய கோர்ட்டில் நிற்கிறாங்க, எங்களுக்கு விவாகரத்து வேணும்னு. ரொம்ப துக்கமான காரியம். ஏன்னா நமக்கு தான் பைபிளில் குடும்பத்தை பற்றி, கணவன் மனைவி அவங்க எப்படி நடந்து கொள்ளணும் எல்லாமே பைபிளில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் அவங்க தான் கொஞ்சம் கூட கடவுள் பயமே இல்லாமல், ஆண்டவருக்கு பயப்படணுன்ற சிந்தை கூட இல்லாமல் நிறைய குடும்பங்கள் கோர்ட்டில் நிற்கிறாங்க. காரணம், இந்த கணவன் மனைவிக்குள்ளே அவங்க வசனத்தை புரிந்து கொள்ளலை, சேர்ந்து வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்பதை அறிந்து கொள்ளலை. ஏதோ கல்யாணம் பண்ணால் குடும்பம் நடத்தணும், ஏதோ ஜாலியாக இருந்தோன்னு நினைக்கிறாங்க. அதில் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு இருக்கிறது. ஒரு மனைவி எப்படி நடக்கணும், கணவன் எப்படி நடக்கணுன்ற மாதிரி 2 பேருக்கு சில பொறுப்பு இருக்கிறது. இந்த 2 பேர் காரியத்தில் முதலாவது ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கணும். ஒருவருக்கொருவர் எப்படி நடக்குன்னு தான் தியானிக்கிறல, ஒருவருக்கொருவர் அன்பாருங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. மனைவி கணவனை நேசிக்கணும், கணவன் மனைவியை நேசிக்கணும். எப்போ அந்த நேசம் வரும்னா, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த கணவர், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாழ்க்கை துணை அப்படின்னு மனைவி நினைக்கணும். கணவனும் கூட இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஏற்ற துணை, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி. பெற்றோர் பார்த்தாங்க, அவங்க பார்த்தாங்க, இவங்க செஞ்சாங்கன்னு நினைக்காது. அப்படி இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு ஏற்ற துணை அப்படின்னு ஆண்டவரை முன்னிட்டு நீங்கள் நேசிக்கும் போது தான் அந்த உண்மையான அன்பாக இருக்கும். சிலர் அழகுக்காக நேசிப்பாங்க, சிலர் பணத்துக்காக நேசிப்பாங்க. அழகு போயிட்டா அந்த அன்பும் போயிடும், பணம் கொஞ்சம் போயிட்டா அந்த அன்பு போயிடும். சிலர் குடும்ப பெருமைக்காக மேரேஜ் பண்ணி நேசிக்கிறப்பாங்க ஆரம்பத்தில், இடையில் அந்த அன்பெல்லாம் போயிடும். காரணம், தவறான நோக்கத்தோடு அன்பு கூறுவது. அதனால் அழகு, பணம், செல்வாக்கு, குடும்பம், பெருமை இதெல்லாம் நிலைக்காது. அதுக்காக அல்ல, அதையும் தாண்டி இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த துணை அப்படின்னு ஒருத்தருக்கு நீங்கள் அப்படி விசுவாசிக்கும் போது தான் அந்த அன்பு நிலைச்சிருக்கும். 2வது, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி தான் கடந்த வாரம் சொன்னேன்ல, ஒரு கணவனை மனைவி புரிந்து கொள்ளணும், மனைவியை கணவன் புரிந்து கொள்ளணும். 2 பேரும் வித்தியாசமான குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறீர்கள். 2 பேரும் சேர்ந்து பயணிக்க போகிறீங்க. ஒரே மாதிரி குணம் இருக்காது.
ஒரு புருஷனுடைய குணம் மனைவிக்கு இருக்காது, மனைவியினுடைய குணம் புருஷனுக்கு இருக்காது. 2 பேரும் வித்தியாசமாய் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒவ்வொருவரையும் யூனிக்காகத்தான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இவங்களே மாதிரி இவங்களும் இருக்கணும் அப்படின்றதல்ல, வித்தியாசமாகத்தான் இருக்கும். அதை புரிந்து கொண்டு வாழும்போது தான் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம், தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதனால்தான் அந்த புரிந்து கொள்ளுதலை குறித்து கடந்த வாரத்தில் சில காரியம் பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, என்னுடைய மனைவி திருமணமாகி எங்கள் வீட்டுக்கு வந்தபோது, என்னுடைய மனைவி வீட்டுக்கு வந்தபோது என்னுடைய உறவினர், நாங்கள்லாம் இந்துக்களாக இருந்து நான் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பம் எல்லாம் இந்துக்களாக இருந்தாங்க. சொந்தக்காரங்க, சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு கல்யாணத்துக்கு வராதவங்க அப்புறம் பார்க்க வருவாங்க வீட்டுக்கு. வர முடியல கல்யாணத்துக்கு அப்படி இல்லான்ட்டு. அப்போல்லாம் யாராவது எங்கள் வீட்டுக்கு விருந்தாளி வந்து பார்க்க வந்தால், என் மனைவி கூட சித்தப்பா வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, வந்து ஒரு தோத்திரம் சொல்லுன்னா, நான் எதுக்கு அவங்களுக்கு தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு என் மனைவி கேட்பா. யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ அவங்களுக்கு மறந்து போயிருக்கோம். அப்போ அந்த நாட்களில் 79 எங்களுக்கு திருமணம் ஆச்சு. நான் எதுக்கு அவங்களுக்கு தோத்திரம் சொல்லணும்? இல்லை, எங்கள் மாமா வந்திருக்காங்க, சித்தப்பா, எனக்கு அவங்கள தெரியாது, எனக்கு தெரியாத ஒரு ஆளுக்கு நான் ஏன் தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருந்து கொள்வா. எப்படி இருக்கும் பாருங்கள். இது நான் சந்தித்த பிரச்சனை. அது அவளுடைய தவறு அல்ல, அவளுடைய வளர்ந்த முறை அப்படி. ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவங்க சர்ச்சை கூட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும் வரணும், அவ்வளோதான். அவங்க சர்ச்சில் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கூட அவங்க அப்பா அனுப்ப மாட்டாங்க. பொம்பளை பிள்ளை வீட்டில் தான் இருக்கணும், சர்ச்சுக்கு போகணும் வரணும், அவ்வளோதான், இந்த கூட்டத்துக்கெலாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஒரு டிஜேஎஸ் தினகரன் மூக்கவேரில் கூட்டம் வச்ச போதே மனைவி ரட்சிக்கப்பட்டார். அவங்க அது கூட்டத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு என் மனைவி போயிருக்கிற அந்த வாலிப நாட்களில் நான் கூட்டத்துக்கு போவேன்னு சொல்லி. அந்த மாதிரி குடும்பம், அந்த வளர்ந்த சூழ்நிலை அப்படி, அவங்க வளர்ந்த வளர்ப்பு, அவங்களுடைய குடும்ப பின்னணி அப்படி. அவங்க சர்ச்சுக்கு மட்டும் போகணும் வரணும், அவ்வளோதான், வேறு கூட்டத்தில் போகக்கூடாது அப்படின்னு. சொந்தக்காரங்கள் வந்தால் பெரியவங்க தான் பேசுவாங்க, பொம்பளை பிள்ளைலாம் ரூமுக்குள்ளே தான் இருக்கணும். அந்த மாதிரி வளர்ந்த சூழ்நிலை. அதனால் என் மனைவிக்கு அதுதான் தெரியும், அவங்க வளர்ந்த சூழ்நிலை. அதனால் அவன் சொன்னது, நான் எதுக்கு அவங்களுக்கு தோத்திரம் சொல்லணும், என்ன அவங்களுக்கு தெரியாதில்ல, அவங்கள நான் பார்த்ததில்லை, இது சொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள், நான் தான் சமாளிக்கணும். இங்கே எப்படி சொல்கிறது? நான் நிறைய பேர் அதனால் வெளியில் அந்த முன்னால் வச்சு காஃபி கொடுத்து பேசி ஜெபம் பண்ணி அனுப்பிடுவேன் நான். சில கிறிஸ்தவங்க வந்தால் கூட மனைவியை பார்க்கணும்பாங்க. என்ன செய்கிறது, அவளுடைய புரிந்து கொள்ளுதல் அப்படி. இல்லை, சமையல் இருக்கா, வீட்டு வேலை செய்கிறா, நான் ஜெபிக்கிறேன், போயிட்டு வாங்க, பிறகு பார்த்து கொள்ளலான்னு சொல்லி புரிந்து கொள்ளுவதல். ஏன்னா அவள் என்ன கோவப்பட முடியாது, சண்டை போட முடியாது. ஏன்னா அவளுடைய வளர்ந்த பின்னணி, அவள் வாழ்ந்த முறை அப்படி, அவங்க குடும்ப பின்னணி. அதுக்கப்புறம் என் கூட பல இடத்துக்கு ஊழியத்துக்கெல்லாம் நான் கூட்டிகிட்டு போய் உலகத்தெல்லாம் பார்த்த பிறகு தான் அவளுக்கு அது தெரியும், உலகம் எவ்வளோ பெருசு, உலகத்தில் என்னென்ன காரியம் நடக்கு. ஏன்னா அப்போ அவங்களுடைய வளர்ந்த முறை. இப்போது சூழ்நிலை வேறு மாதிரி, ஆனால் அந்த சூழ்நிலையில் அப்படி. அப்போ நான் என் மனைவியை புரிந்து கொண்டு, அவளுடைய வளர்ந்த முறை அப்படி, அவளுக்கு அதுதான் தெரியும்னு சொல்லி அதுக்கு ஏற்றபடி நான் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்தால் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு இல்லாதபடி எங்கள் மாமா வந்தாங்க, எங்கள் சித்தப்பா வந்தாங்க, வணக்கம் போல் பிரச்சனை ஆகுன்னா குடும்ப சமாதானம் போய்விடும். முதல்ல உங்களுடைய மனைவியை புரிந்து கொள்ளணும். அவங்க என்ன மனநிலைமையில் வளர்ந்தாங்க, எந்த சூழ்நிலையில் வளர்ந்தாங்க, அவங்க குடும்ப பின்னணி, அவங்களுக்கு தெரிந்தது அவ்வளோதான். அவங்களுக்கு மற்ற காரியம் புரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுதான் பாருங்கள், ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுவது. அதனால் நான் அதுகள் தான் ஊழியத்துக்கெல்லாம் நிறைய கூட்டி கொண்டு போய் பல இடங்களில் பார்த்து மக்களோட பழகி அவளுக்கு அந்த காரியம் புரியும். இப்போ அப்படிலாம் பிரச்சனை கிடையாது. அது ஆரம்ப காலம், பிகினிங்கில். அதனால தான் நிறைய குடும்பத்தில் திருமணமான புதுசில் தான் நிறைய பிரச்சனை வரும், புரிந்து கொள்ளாமை. அதே மாதிரி என் மனைவி புரிந்து கொண்டதுனால தான் சந்தோஷமாக இருக்க முடியுது. இப்போ ஊழியத்தில் என்னுடைய புரிந்து கொள்ளுதல் வேறு, என் மனைவியனுடைய புரிந்து கொள்ளுதல் வேறு. என் மனைவி என்ன எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், எல்லாம் சுத்தமாக இருக்கணும், எல்லாம் நீட்டாக இருக்கணும், எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஏன் இவங்க இப்படி நடக்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, ஏன் இந்த பொண்ணு இப்படி சிரிக்குது, ஒன்று அவளுக்கு குறையாக தெரியும். அதனால் என்ன ஊழியத்தில் இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இன்னும் ஆக்ஷன் எடுங்க. நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தால் கம்ப்ளைண்ட் சொல்லுவாள். அப்போ அவளுடைய புரிந்து கொள்ளுதல், அவளுடைய அந்த காரியம் அது. ஆனால் நம்ம ஊழியத்தில் இருக்கிறோம், எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரிப்படுத்தணும். அதுன்றது என்னுடைய மனநிலை.
அவன் வந்து உடனே ஆக்ஷன் எடுங்க, உடனே இது காரியத்தை கண்டிப்பாக இருங்க. என்னன்னா சொல்ல, அப்படி செய்ய முடியாதுமா, இது ஊழியம். ஊழியத்தில் பல தரப்பட்டவங்க வருவாங்க, ஒவ்வொருத்தருடைய சுபாவ வித்தியாசமாக இருக்கும். அது வசனத்தை சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சரிப்படுத்தலாம், சரியாயிரும். நான் அதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர் சொல்கிறபடி தான் செய்யணும். நீ சொல்கிறேன்றதுக்காக உடனே ஆக்ஷன்லாம் எடுத்து பிரச்சனை நம்ம ஆக்கிடக்கூடாது. கத்தர்கிட்ட ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கைட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் அவளுக்கு புரிந்து கொள்ளலை, கோபமாக வரும். சில நேரம் நான் சரியாக செய்யலை, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற, ஊழிய காரியத்தை கூட பெர்ஃபெக்டாக செய்ய மாட்டேங்கிறேன்னு வருத்தமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் ஆன பிறகு என் மனைவி புரிந்து கொண்டால், சரி இவர் வந்து நான் சொல்கிறது அப்படியே கேட்க மாட்டார், நான் சொன்னாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லபடி தான் செயல்படுவார் என்பதை என் மனைவி புரிந்து கொண்டாள். புரிந்து கொண்டதுனால தான் இப்போ கூட சொல்ல, ஊழியத்தில் ஒரு காரியம் நடந்து எனக்கு சொல்லிவிட்டு, நான் சொல்லிட்டேன், என்ன நீங்கள் இல்லாத சமயத்தில் நடந்துச்சு உங்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டேன், நீங்கள் ஜெபம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வந்து நான் சொன்னேனே நீ ஏன் செய்யலை, நான் சொன்னேனே ஏன் அப்படி செய்யுங்கன்னு என்னை வற்புறுத்துறதே கிடையாது. என் மனைவி என்னை புரிந்து கொண்டேன். ஏன்னா வற்புறுத்தி நான் செய்ய மாட்டேன், கர்த்தர் சொல்லபடி தான் செயல்படுவாங்கன்னு என் மனைவிக்கு புரிந்து விட்டார். அதான் புரிந்து கொள்ளுதல். ஒரு மனைவியை புருஷன் புரிந்து கொள்ளணும், புருஷனை மனைவி புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் அதுக்கு இடம் கொடுப்பதே இல்லை. நிறைய பேர் இது புரிந்து கொள்வதில்லை. அது மாத்திரம் இல்லை, புருஷனுக்கு ரொம்ப தெரியணும். உங்களுடைய மனைவிக்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால், நான் கரெக்டாக தான் சொன்னேன், நான் தப்பாக நினைக்கலைன்னா உங்கள் மனைவி அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது தெரியணும். அதனால தான் சொல்லுங்கள், எங்களுடைய ஊழியக்காரியம், எங்களுடைய குடும்பக்காரி எதனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், என் ஒய்ஃப்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா என் மனைவியை பற்றி எனக்கு தானே தெரியும். அவள் வந்து ஒரு சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வாள் அதைன்னு, அதுக்கு அவள் புரிந்து கொள்கிற மாதிரி சொன்னால் தெரியும். இல்லை நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படியே போய் சொல்லிடுறேன்னா அவளுடைய புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்கும். ஒரு கணவன் அது தெரியணும். ஒரு மனைவியினுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன, ஒரு புருஷனுடைய புரிந்து கொள்ளுதல் மனைவிக்கு தெரியணும். அப்படி தெரியாதனால தான் நான் தப்பெல்லாம் நினைக்கல, இப்படி தான் செஞ்சேன்னா அவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்ளுவாங்க, அவங்க எப்படி அதை புரிந்து கொள்ளுவாங்கன்னு கணவன் மனைவிக்குள்ளே தெரியணும். இது தெரியாததுனால நான் அப்படி சொல்ல, நான் இப்படி நினச்சேன், நான் இப்படி தானே சொல்லி நினச்சேன், நீங்கள் அப்படி நினச்சேன், நான் என்ன செய்கிறது, இப்படிலாம் சண்டை நிறைய குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் குணங்கள் புரிந்து கொள்ளணும். என்னுடைய மனைவியனுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன, நான் என்ன சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க, என் கணவர்கிட்ட என்ன சொன்னால் அவங்க எப்படி அதை புரிந்து கொள்ளுவாங்க, அவங்க சைடில் இருந்து பார்த்து தான் அந்த நியூஸை கன்வே பண்ணணும். அப்படி இல்லாட்டா நீங்கள் கரெக்டாக தான் சொல்லுவீங்க, அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் தப்பாக இருந்தால் பெரிய பிரச்சனை. நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர காரணம் அதுதான், குழப்பங்கள் வர. பேசினா அவங்க ஒன்றும் தப்பான்னு சொல்லலையே, கரெக்டாக தானே, இல்லை அப்படி இல்லை இப்படி யோசித்து பாருங்கன்னு இவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க. ஓ இந்த மாதிரி யோசித்து அவங்க எடுக்கிற ஆள், அப்போ அதுக்கேற்றபடி இவங்க ஞானமாக பதில் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஈஸியாக எடுக்க மாட்டாங்க, சிலர் வேறு மாதிரி திங்க் பண்ணுவாங்க ஒரு செய்தியை சொன்னால். அதனால் அது என்னுடைய மனைவி என்னுடைய கணவர் இந்த ஒரு செய்தியை எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க, இந்த மாதிரி சூழ்நிலை அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இது ஒரு மனைவிக்கும் தெரியணும், கணவருக்கும் தெரியணும். ஒருவருக்கொருவர் இந்த புரிந்து கொள்ளுதல் இருந்தால் தான். அதான் சில சமயத்தில் மனைவி டென்ஷனாக வந்து அமைதியாக இருங்க, அவ்வளோதான். நீங்கள் அமைதி ஆகிட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே நான் பேசுகிறது பிடிக்கல. இது எங்கள் வீட்டில் நடக்கிறாரு. டக்குன்னு நான் வந்து ஒரு மாதிரி அமைதியாகிடுவோம், அவ்வளோதான். நான் அமைதி ஆகிட்டேன்னா மனைவி தெரிஞ்சிடும், நான் சொல்கிறது பிடிக்கல, அப்படியே காமாயிடுவாங்க. அதே மாதிரி நான் என் மனைவி சில காரியத்தில் அமைதி ஆகிட்டா அப்போ எனக்கு தெரிஞ்சிடும், ஓகே அது பிடிக்கலை அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்றதை விட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணி 1க்கு 10 வார்த்தை பேசி, நான் இப்படி சொல்லலை, நான் இப்படி நினைக்கலை, நீ அப்படி சொல்லலைனாலும் இதுக்கு இப்படி தானே அர்த்தம் ஆகுது, இப்படிலாம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை போட்டு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. காரணம் என்னென்னா நீங்கள் புரிந்து கொள்ளாததுனால. 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறதுனால கட்டாயம் புரிந்து கொள்ளுதல் அவசியம். நீங்கள் இன்னொருத்தர் கூட பழகுறீங்க, பேசுகிறீங்க, அவரை புரிந்து கொண்டு நடக்கணும் அவசியம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் வருவாங்க போவாங்க. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு பந்தம், ஒரு உறவு, ஒரு பயணம். அதனால் கட்டாயம் பேரண்ட்ஸை பிள்ளைகள் புரியணும், பிள்ளைகள் பேரண்ட்ஸை புரியணும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு வாழுவதற்கு அர்ப்பணித்து கொள்ளணும். அப்படி இல்லாமல் இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி நினச்சி பேசலை, நான் இப்படி தான் பேசுவேன்னு இருக்கக்கூடாது. மற்றவங்க எப்படி அதை எடுத்துக்கொள்வாங்க என்பதை புரிந்து கொண்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாலே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிரும். இப்போ ஒரு ஜெபம் செய்ய போகிறோம்.
மீதி உள்ளதை நாளைக்கு சில காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் நிறைய பேரோட பேசி இருக்கிறார். இல்லை, உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ளலை, உங்கள் கணவரை புரிந்து கொள்ளலை, அதனால் சின்ன சின்ன காரியத்துக்கு சண்டை, அதனால தான் உங்களுடைய குடும்ப சமாதானம் பாதிக்குது. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை தாரும், நாங்கள் ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யும். ஜெபம் பண்ணுங்க, இருதயத்தில் கை வைத்து, தகப்பனே எந்தெந்த கணவன் மனைவி நாங்கள் ஒருவருக்கு ஒரு புரிந்து கொண்டு வாழுகிற ஒரு நல்ல இனிமையான வாழ்க்கையை தாருன்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய, அந்த புரிந்து கொள்ளுதலை தாரும். ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். அந்த புரிந்து கொள்ளுதலை கெடுக்க நினைக்கிற சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும், சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாதாவி விலகட்டும். இன்று முதல் இந்த வீட்டுக்குள்ளே சமாதானம், அன்பும், ஐக்கியமும் கணவன் மனைவிக்குள்ளே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.